இன்னைக்கு உங்களுடைய ஃபேவரட் டர்க்கி சீரிஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி வீடியோஸை கண்டினியூ பண்ணால் லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதையோட ஆரம்பத்தில் பயங்கர மிஸ்டீரியஸாக ஒரு பொண்ணு பையனுடைய பாடியை குழியில் போடுறா. கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் பயங்கர பதட்டத்தோட 2 பேர்கிட்டேருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு 2 பேருமே அவளை விடாமல் சேஸ் பண்ணுறாங்க. இப்போது பக்கத்தில் இருக்க ஒரு போட்டை நோட் பண்ண நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக அந்த போட்டு மேலே ஏறி மீன் பிடிக்கிறதுக்காக வச்சிருக்க வலைகள் மேலே ஒழிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த போட்டுமே ஸ்டார்ட் ஆகி ஓட ஆரம்பிக்குது. எப்படியோ ஒரு வழியாக அந்த 2 பேர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நிம்மதியாக ஃபீல் பண்ணுறாங்க. மறைஞ்சிருந்து வெளியே வரும்போது அந்த 2 பேருமே இவன் போட்டில் தாண்டா போகிறாங்கன்றத நோட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த போட்டை ஓட்டிட்டு போகிறவர் தான் இந்த கதையோட ஹீரோ. என்னடா அது என்னோட வலையில் ஏதோ விசித்திரமான மீன் மாட்டிருக்கு அப்படின்னு ஹீரோயினை கிண்டல் பண்ணுறாருங்க. நீ எங்கே போய்கிட்டு இருக்க, என்னை உடனே கரையில் ட்ராப் பண்ணு. நம்ம ஹீரோ கிட்ட ஆர்டர் போட அவர் எதையுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. நீ போயிருக்குது உன்னோட போட்டு கிடையாது, நான் தான் இங்கே கேப்டனு, இது என்னோட போட்டு, நான் சொல்கிறத நீ கேளு. எதுக்காக அந்த 2 பேர் உன்னை விரட்டிட்டு வந்தாங்கன்னு கேட்க, இதை பற்றின விஷயங்கள்லாம் உனக்கு தெரியாமல் இருக்க தான் நல்லது. அந்த கேள்வியை சமாளிக்கிறாங்க. ஒரு வழியாக கரையை போயிட்டு ரீச் பண்ண உடனே போட்டிலேருந்து இறங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினை ஒரு பயங்கரமான ரிச்சான ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சுத்தமாகவே பழக்கப்பட்டது கிடையாது. நீ ரொம்ப கிளிஞ்சியான பொண்ணாக இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீ தான் விசித்திரமான ஆளுன்னு ரிப்ளை பண்ணுறாங்க. அந்த போட்லேருந்து அழகாகவே இறக்கி விடுறாரு. எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சிட்டோன்னு நினைக்கும் போது அந்த 2 பேர் எங்கேயுமே ஃபாலோ பண்ணி வந்துடுறாங்க. அங்கேருந்து கால்களால் மறுபடியும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஏதோ ஒன்று விசித்திரமாக இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட வீட்டில் தன்னோட அப்பா பயங்கர கோவமாக இருக்காருங்க. என்ன தைரியம்னா என்னோடய பொண்ணை அவங்க கடத்துவாங்க, அவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், மொத்தமாக காலி பண்ணுறப்பாரு அப்படின்னு கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தன்னோட அம்மா கிட்ட, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் தங்கியிருக்க போதேன், என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன்னு சொல்ல, இப்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் இப்போ தான் அவங்கள பார்த்தோம், எங்கேரா போனால் சரி நம்ம இப்போது பிரிஞ்சு போய் தேடலாம். 2 பேருமே வேறு வேறு டேரெக்ஷனில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகலான்னு முயற்சி பண்ணும்போது துரதிர்ஷ்டவசமாக அந்த மலையோட முடிவை பார்த்தீங்கன்னா அடைஞ்சிடறாங்க. அவங்கள சேஸ் பண்ணிட்டு வந்தவன், பார்த்தியா இப்போ நீ எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட, உன்னால் இப்போ என்ன பண்ண முடியும், ஜம்ப் பண்ண போறியா என்ன, கிண்டலாக சிரிச்சுக்கிட்டே பேசுகிறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் இங்கேருந்து குதிச்சிடலாமான்னு இவனோட மனசுக்குள்ளே 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் நடந்து வரும்போது மலையோட எஜ்ஜு பார்த்தீங்கன்னா க்ளோஸில் போய்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு யோசிக்கும் போது திடீர்னு ஒரு குதிரையோட சத்தம். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த குதிரையில் இங்கே வந்து சேர்றாருங்க. அந்த ஒருத்தனை அடிச்சு போட்டு காலி பண்ணுறாரு. இவன் அடித்ததுக்கப்புறம் அவனோட ஆளுங்க இன்னும் 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. பாரபட்சமே இல்லாமல் நம்ம ஹீரோ மிச்சம் இருக்க 2 பேருமே அடிச்சு போடுறாரு. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் கையை கொடுக்க போக அவ்வளோ இப்போது விளிம்பில் தானே இருக்கான். ஒரு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போகும்போது டக்குன்னு அவளோட வேஸ்ட்டில் கையை வச்சு ரொமான்டிக்காக கேட்ச் பிடிக்கிறாரு. குதிரையில் ஏறு, இங்கேருந்து போகலாம். கனவுல வர ஒரு பிரின்சஸ் மாதிரி நம்ம ஹீரோன் கிட்ட அழகாக கைகளை கொடுத்து அவளை அழகாகவே குதிரையில் ஏற்றுறாரு. நீ நினைக்கிற மாதிரி ஹார்ஸ் ரைடு ஒன்றும் ஸ்மூத்தெல்லாம் இருக்காது, ஏதாச்சும் பேலன்ஸுக்கு பிடிச்சிக்கோன்னு கேட்க, நம்ம ஹீரோட வேஸ்ட்டை பேலன்ஸுக்கு பிடிச்சிக்கிறா. அவளை இறக்கி விட்டு அங்கேருந்து நடந்து போகும்போது நம்ம ஹீரோனோட கால்களில் பார்த்தீங்கன்னா சுளுக்கு விழுந்துருது. உன்னோட பேச்சு ரொம்ப போல்டாக இருக்குது, ஆனால் நீ ரொம்ப கிளிஞ்சியான பொண்ணாக இருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இன்னைக்கு ராத்திரி இவங்க 2 பேருமே தங்க போகிற அந்த இடத்தையுமே காமிக்கிறாரு. ஏன்னா விளாட்றியா, இங்கே எப்படி நம்ம தங்குறது, இந்த இடம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுன்னு நம்ம ஹீரோன்னு சொல்ல, அவங்க துரத்திட்டு வந்திருக்காங்க, இங்கேருந்து நம்ம வெளியே போனால் கண்டிப்பாக மாட்டிப்போம், இன்னைக்கு இங்கே தங்குறது தான் சேஃப் அப்படின்னு சொல்லி முடிக்க, நானும் இங்கே தங்க மாட்டேன், வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல அவருடைய குதிரையுமே அங்கேருந்து ஓடி போயிடுதுங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறது, உன்னோட குதிரையுமே போயிடுச்சு, வேற வழி இல்லாமல் அங்கே தங்குறதுக்குமே நம்ம ஹீரோன் இப்போ ஒத்துக்கிறான். 2 பேரும் கேம்ப் ஃபயர்லாம் போட்டு அன்றைக்கான நைட்டை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் இப்போ சேஃபாக தான் இருக்கேன், நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்துருங்கன்னு ஒரு லொக்கேஷனுமே ஷேர் பண்ணிட்டு காலை கட் பண்ணுறாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் தன்னோட ஃபேமிலி கிட்டே நம்ம ஹீரோயினை ஒப்படைக்கிறாரு. அப்போது சம்திங் ஏதோ ஸ்டேஞ்சாக ஃபீல் ஆகுது. இவரோட இன்னொரு ஃபேமிலி மெம்பரு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறுப்புணர்வோட பார்க்குற மாதிரி தெரியுது. இங்கே பாரு தம்பி, நீ ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, என்னோட பொண்ணை பத்திரமா கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உங்களுடைய ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து எங்களோட டின்னர் ஜாயின் பண்ணுங்கன்னு இன்வைட்மே பண்ணுறாரு. சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை மறுபடியும் வீட்டில் பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் பயங்கரமான சந்தோஷம். நல்ல வேலை உனக்கு எதுவும் வாங்கலன்னு பாசமாக ஓடி வந்து நம்ம ஹீரோனை ஹெக் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு என்னாச்சு, என்ன நடந்துச்சுன்னு ஹீரோவை பார்த்து கேட்க, நான் இல்ட்ரிமை மீட் பண்ணேன்னு சொல்ல, இந்த இடத்துல ஹீரோயினோட பேர் தாங்க இல்ட்ரிம். இவங்க எல்லாருக்கும் கேட்ட உடனே பயங்கரமான ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய அப்பா நம்ம எல்லாரும் டின்னருக்கு கூப்பிட்டுருக்காருன்னு சொல்கிறாரு. இப்படியே அந்த இடத்துல பார்ட் 1 முடிக்கிறாங்க. புது வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதமா லைக் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுவீங்க நம்புறேன். அப்கமிங் எபிசோடுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போடுங்க.